மூணாவது மாடல் சினிமா மாடல். நானும் ஒரு நடிகர் தான், எதையும் சொல்லாம கூப்பிடுறேன். எனக்கும் விலனாவே பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை நான் ஓட்டுக்கு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், அது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற அன்பு என்னுடைய திறமைக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு வினோதம் நான் கொடுத்ததுனாலதான். ஆனா அரசியல் வரணும்னா மக்களை பத்தி தெரியணும், விஷயம் தெரியணும். அப்படி எதுவுமே தெரியாம அந்த செலவாக்கு வச்சு விஜய் அவர்கள் வராது. வரணும் வர வேண்டாம் நான் சொல்லுவேன். நான் இப்ப பேசுறது ஏதோ அவர் மேல வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள்ல போட்டு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு யாரு எங்களை ஆழ்றாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு சினிமாவுக்கு வரும்போது ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறீங்க 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் டான்ஸுக்கு எவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்கீங்க? சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறீங்க, சண்டை கத்துக்கிறீங்க, நடிக்க கத்துக்கிறீங்க. முதல் 2 படத்துல இருக்கிற விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு செலவாக பேருக்கு அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல நடிச்சு ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சிட்டு இருந்தா தொண்டைக்குள்ள விரல விட்டு விசில் அடிப்போம். நாடை எப்படி கொடுக்கறது, ஒரு நாடை எப்படி கொடுக்கறது? நான் உங்க கையில ஒரு நாடை கொடுக்கறதுக்கு என்ன தகுதியை நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நீங்க ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா இப்படி இருப்பீங்க, என்ன பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த தொகுதி தெரியுமா? எப்படிங்க என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன், என் கூட நடிச்ச நடிகருக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? எங்க பிரச்சனைகள் தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு எப்ப வந்திருக்கு? 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன் அரசியல். 10 வருஷமா மக்களுக்காக, மக்களுக்கோட மக்களாக நின்று பேசி பேசி புது புது புரிதலை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு வேண்டாமா? கொடுத்துட வேண்டியதான். வந்த உடனே நான் சிஎல் எனக்கு பவர் கொடுத்துடுனா எப்படிங்க கொடுத்துருது? லாட்டரி சீட்டா கூப்பிட்டு போடுறது. பொறுப்பு வேண்டாம், ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டாம்.